ஜென்சி தலைமுறை பொறுப்பற்ற தலைமுறை என்ற ஒரு பிரச்சாரம் வெளியில நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் அந்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் தான். உண்மையில் தமிழும் நானும் தான் இதுல வயசானு நினைக்கிறேன். இது எல்லோருமே இளைஞர்கள். ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சமூக பொறுப்புணர்வோடு இந்த வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைய காலத்துல ஹோமோ சேப்பியன்ஸ் என்கிற இந்த மனித இனத்தின் பெயரை கூட ஹோமோ டிஜிட்டல்ஸ் என்று மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தலைமுறை முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு காலத்திற்குள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைமுறை வந்துவிட்டது. இந்த தலைமுறையை அவர்களுடைய மனசாட்சியை அவர்களுடைய சமூக பொறுப்புணர்வை உணர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் படங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மிகப்பெரிய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறது. ஒரு கலை தானே எதையும் செய்து விடாது. ஆனால் இந்த சமூகத்தை பார்த்து ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி கலை எழுப்பும். இப்படியே இருந்தால் எப்படி? ஏன் இப்படி நமத்து கிடக்கிறீர்கள்? ஏன் இப்படி மரத்து கிடக்கிறீர்கள்? ஏன் 42 பேர் செத்த பிறகும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அது கேட்கும். எப்போது கேட்கும். அது கேட்காம இருக்காது. கலையினுடைய வேலை அதுதான். கலை என்பது சமூகத்தை கூருணர்ச்சி உள்ளதாக, சொரணை உள்ளதாக, அது எப்போதுமே மாற்றுவதற்கான முயற்சிக்கு தன்னைத்தானே ஒரு ஆகுபொருளாக, ஒரு எரிபொருளாக அது தன்னை எப்போதுமே வைத்துக் கொள்ளும். அந்த வேலையை நீங்கள் சுதந்திரமாக செய்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் இந்த நேரத்திலே பாராட்டுகிறோம்.